திருப்பாடல் 51 10வது இறைவார்த்தை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு மனிதரும் அனுதினமும் ஏதோ ஒரு விதத்தில் சோதிக்கப்படுகிறார்கள். அவர்களின் சோதனை பல விதங்களில் அமைந்திருக்கிறது. சில பேருக்கு உணவில் சோதனை வரலாம். இன்னும் சில பேருக்கு இச்சையான காரியங்களின் மீது அதிகமாக நாட்டம் கொள்ளக்கூடிய சோதனைகள் வளரலாம். இன்னும் சில பேருக்கு பொருளின் மீது மோகம் கொள்ளுகின்ற, ஆசைகளை தூண்டுகின்ற சோதனைகள் வரலாம். இன்னும் பல பேருக்கு பதவி, பட்டம், அதிகாரம், புகழ் இவற்றில் சோதனைகள் வரலாம். இன்னும் சில பேருக்கு அடுத்தவருடைய சொத்தின் மீது, அடுத்தவருடைய பொருளின் மீது ஆசை கொண்டு அவற்றை கவருகின்ற, கொள்ளையடிக்கின்ற சோதனைகள் வரலாம். இப்படி மனிதருக்கு பல விதங்களில் பல சோதனைகள் வருவதுண்டு. ஏன், கோபங்களை தூண்டுகின்ற, அந்த கோபங்களை வெளிப்படுத்துகின்ற சோதனைகள் கூட மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சோதனை காலங்களில் நாம் எப்படி அந்த சோதனைகளை அணுகுவது? சோதனைகளில் நாம் விழுந்து விடுகிறோமா, அல்லது அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை நம் வாழ்க்கையில் தேடுவதற்கு முயற்சி செய்கிறோமா? இதோ இன்றைய நாளின் இறை வழிபாடு இந்த சோதனைகளை வெற்றி கொள்வதற்கான வழியை நமக்கு காண்பிக்கிறது. 3 சோதனைகளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்கொள்ளுகிறார். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியில் 3 விதமான சோதனைகளை ஆண்டவர் இயேசு எதிர்கொள்வதை நாம் பார்க்கிறோம். முதல் சோதனை, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சொல்லி சாத்தான் அவரை சோதிக்கிறது. ஆண்டவர் இயேசு 40 இரவு 40 பகல் என்று சொல்லி உண்ணா நோன்பிருந்து இறைவனிடத்தில் வேண்டுகிறார். இறை வல்லமையை பெற, இறை ஆட்சியை அறிவிக்க, இறை திருவுளத்தை நிறைவேற்ற அனைத்து விதமான வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டு இறை மக்களிடத்தில் சென்று நற்செய்தி பரப்ப வேண்டும் என்கிற அந்த துடிப்பும் ஆர்வமும் உள்ள அந்த தருணத்தில்தான் அதிகமான பசி அவருக்கு ஏற்பட்டு இந்த கல்லை அப்பமாக்கும்படியான சோதனை நடக்கிறது. பசியோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அந்த கல்லை அப்பமாக மாற்றி இருக்கலாம், அப்பமாக மாற்றி அதை உண்டிருக்கலாம். ஆனால் சோதனை யாரிடமிருந்து வருகிறது? தீயோனிடமிருந்து வருகிறது, அலகையிடமிருந்து வருகிறது, பகைவனிடமிருந்து வருகிறது. எனவே நாம் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதே சோதனை தான் இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் ஏவாளுக்கு வருகிறது. ஏவாள் அந்த சோதனையில் விழுந்து விடுவதை பார்க்கிறோம். இறை வார்த்தை சொல்லுகிறபடி, பெண் அந்த பழத்தை பறித்து உண்டால் அதை தன்னுடன் இருந்த கணவனுக்கும் கொடுத்தால் அவனும் உண்டான். அந்த பழத்தை பறிக்கக்கூடிய அளவிற்கு அவளுடைய ஆசைகள் தூண்டப்பட்டது. அந்த பழத்தை உண்ணக்கூடிய அளவிற்கு அவள் அந்த சோதனையில் விழுந்து விட்டாள். சகோதர சகோதரிகளே, இந்த சோதனை எதை குறிக்கிறது என்றால், உடல் சம்பந்தமான சோதனையை தருகிறது. உடல் சம்பந்தமாக சில நேரங்களில் நம்முடைய ஆசைகள் தூண்டப்படும் போது
நாமும் கூட இந்த சோதனைகளில் விழுந்து விடுகிறோம். அது இச்சையான காரியங்களாக இருக்கலாம், உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் நம் கண்களை கவரக்கூடிய, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உடல் சம்பந்தமான சோதனைகளில் நாம் விழுந்து விடுகிறோம், ஏவாளை போல, ஆதாமை போல. ஆனால் இந்த இடத்தில் நாம் தெளிவு பெற வேண்டிய ஒன்று, இயேசு கிறிஸ்துவை போல நாம் இந்த சோதனையை எதிர்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று சொல்லி இறை வார்த்தையின் அடிப்படையில் அந்த சாத்தானை எதிர்கொள்வதை பார்க்கிறோம். இறை வார்த்தையை சொல்லி அந்த சாத்தானின் வாயடைக்க செய்வதை பார்க்கிறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சோதனைகள் இந்த தவக்காலத்தில் நமக்கும் வரும். உடல் சம்பந்தமான இச்சைகளை தூண்டக்கூடிய சோதனைகள் நம் வாழ்வில் வரும். இந்த தவக்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை மிகுதியாக வாசித்து தியானிக்கிறோம் என்றால் இறை வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டும், இறை வார்த்தைகள் நம்மை திடப்படுத்தும், இறை வார்த்தைகள் இப்பேற்பட்ட சோதனைகளிலிருந்து நாம் மீள்வதற்குரிய வழியை நமக்கு காண்பிக்கும். இரண்டாவது சோதனை, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், உமது கால் கல்லில் மோதாதபடி தங்கள் கைகளில் உம்மை காவல் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்கிற சோதனை. இறை வல்லமைக்கான சோதனை இது. நீ கீழே குதி, நீ கடவுள் தானே, நீ இறைமகன் தானே, கீழே குதி, உன் தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள். சில நேரங்களில் இப்படிப்பட்ட கடவுளுடைய வல்லமையை சோதிக்கக்கூடிய சோதனைகள் நம்மிடத்தில் வரும். நீ மரியாயின் சேனையில் இருக்கிறாயே, நீ அன்பிய கூட்டத்திற்கு செல்லுகிறாயே, ஞாயிறு தோறும் தவறாமல் திருப்பலிக்கு செல்லுகிறாயே, ஜபமாலை அன்றாடம் ஜபிக்கிறாயே, குடும்ப ஜபமாலை சொல்லுகிறாயே, நீ இதை செய்து காட்டு பார்க்கலாம். கடவுளுடைய வல்லமையால் இதை நிகழ்த்தி காட்டு பார்க்கலாம். இந்த சோதனையிலிருந்து நீ விடுதலையாக பார்க்கலாம் என்று சொல்லி பல நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய மன்றாட்டுகளுக்கு, நம்முடைய பக்தி முயற்சிகளுக்கு சில பேர் சோதனைகளை தருவார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம் குடும்ப வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். ஏவாளுக்கு அந்த சோதனை வந்தது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. பாருங்க, ஆண்டவர் சொன்னார் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று. ஆனால் அந்த கனியின் மீது இவருக்கு எவ்வளவு மோகம், எவ்வளவு ஆசை என்று பாருங்கள். அப்படிதான் சில நேரங்களில் நம் வாழ்க்கையிலும் கூட இந்த ஆசைகள் மிகுகின்ற போது சோதனைகளில் நாம் விழுந்து விடுகிறோம். மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆண்டவர் இயேசு அந்த சோதனை எப்படி எதிர்கொள்கிறார் பாருங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். ஜபத்தில் நமக்கு சோதனை வேண்டாம். ஜபிப்பதனால ஏதோ நமக்குள்ள புதிய அற்புத அதிசயங்கள் நடந்துவிடும், மாற்றங்கள் வந்துவிடும், நான் கை வைத்து ஜபித்தால் எல்லாம் சரியாகிவிடும். போலி, ஏமாற்று, பித்தலாட்டங்கள் நிச்சயமாக அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற பல சகோதர சகோதரிகள் ஆண்டவருடைய பெயரால் ஆண்டவருடைய வல்லமை தனக்கு இருப்பதாக சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகிறார்கள், பித்தலாட்டங்கள் செய்கிறார்கள். சாத்தான் இந்த இடத்தில் சூழ்ச்சி செய்கிறான். சாத்தான் இந்த இடத்துல சூழ்ச்சி செய்கிறான் பாருங்க. அவனுக்கு கடவுளுடைய வல்லமை இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஏவாளை சோதிக்கிறான். வா, நான் சொல்வதை செய்,
என்று சொல்லி கடவுளுடைய வல்லமையை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறான். அந்த தவற்றில், அந்த சோதனையில் ஏவாள் விழுந்து விடுகிறாள். அந்த சூழ்ச்சியில் ஏவாள் சிக்கிக் கொள்ளுகிறாள். கடவுளுடைய வல்லமையை சொல்லி, கடவுள் அற்புதம் அதிசயம் நிகழ்த்துவதாக சொல்லி, கடவுள் குணப்படுத்துவதாக சொல்லி, பல நேரங்களில் இறை மக்களை ஏமாற்றுகின்ற பித்தலாட்டங்கள் நடக்கிறது. இந்த சோதனையில் நாம் விழுந்து விடக்கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகளே. மூன்றாவது சோதனை, நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தது கடவுள். கடவுள்தான் படைத்தார். வானத்தையும் பூமியையும் படைத்தார், கோள்களை படைத்தார், மலை, காடு, ஆறுகள், மரம், செடி, கொடிகள், மனிதன், எல்லாவற்றையும் படைத்தது ஆண்டவர். ஆனால் ஆண்டவருக்கே அவற்றை எல்லாம் காண்பித்து இந்த சாத்தான் எப்படி சோதிக்கிறான் பாருங்க. அதிகாரத்தை தருவதாக, பதவியை தருவதாக, பலத்தை தருவதாக இந்த சாத்தான் சோதிக்கிறான். சில நேரங்களில் இப்படிதான் நமக்கு பலர் ஆசை காட்டுவார்கள். அந்த ஆசைகளில் நாம் மயங்கி விழுந்து விடுவோம். கவனத்தோடு இருக்கணும். பாம்பு ஏவாளுக்கு ஆசை காட்டுகிறது, நீ இந்த பழத்தை உண்டால் கடவுளை போல நன்மை தீமையை அறிவீர்கள், நீங்கள் சாக மாட்டீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும். இதெல்லாம் சாத்தான் சொல்லுது. அந்த பாம்பு ஏவாளை பார்த்து சொல்லுகிறது, இப்படி ஆசை காட்டும் போது நீ சாக மாட்ட, உன் கண்கள் திறக்கப்படும், நீ கடவுளை போல மாறுவ. இப்படியெல்லாம் சொன்ன உடனே அந்த ஆசைகளுக்கு மயங்கி அந்த அதிகாரத்தை அடைய, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ஏவாள் சோதனையில் விழுந்து விடுகிறார். அந்த ஆசைக்கு மயங்கி விடுகிறார். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த ஆசைக்கு மயங்கல. அகன்று போ சாத்தானே சொல்றாரு, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். சில நேரங்களில் பல இடங்களுக்கு ஓடுகின்ற மனநிலை கூட இப்படிதான். கத்தோலிக்க இறை நம்பிக்கை விசுவாசத்தை விட்டு வெவ்வேறு திசைகளில் சூனியம், மந்திரம், தாயத்து, ஜோதிடம், நல்ல நேரம், கெட்ட நேரம், குறி கேட்பது, இப்படிப்பட்ட காரியங்களில் கூட இன்றைக்கு மக்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சொல்லுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த சோதனைகளில் நீங்கள் மயங்கிவிடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனிதன் வழியாக இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது, தண்டனை வந்தது, சாபம் வந்தது, சாவு வந்தது. அதே ஒரு மனிதன் வழியாக, அவரின் கீழ்ப்படிதலின் வழியாக, அவருடைய ஏற்புடைய செயலின் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பு வந்தது. இந்த உலகத்திற்கு விடுதலை கிடைத்தது. தண்டனையிலிருந்து அவர்களுக்கு மீட்பு கிடைத்தது. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஏற்புடைய செயலாய் நாம் ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் செயல்பட வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு அற்புதமான கதை ஒன்று உண்டு, அதோடு நான் நிறைவு செய்கிறேன். யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் பல நேரங்களில் தியானித்ததுண்டு, சிந்திப்பதுண்டு. யோபு புத்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தில் இந்த அற்புதமான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கும். யோபுவுக்கு பல உடைமைகள் இருந்தது, சொத்து இருந்தது. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக, செல்வந்தராக இருந்தார். ஆனால் அவருடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்தது. ஆடு மாடுகள், விலங்குகள், ஒட்டகங்கள் எல்லாம் அழிந்து போயின. பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. அவருடைய புதல்வர், புதல்வியர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள். யோபு புத்தகம் 2வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை, சாத்தான் எரிகின்ற புண்களினால் அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அவரை சோதித்தான் என்று. ஆனால்
யோபு அந்த சோதனையில் விழுந்து விடவில்லை. சகோதர சகோதரிகளே, இறுதி வரை கடவுளின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை. இந்த கதையை நன்றாக கேளுங்க. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நேர்மையாக வாழ்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் ஒரு முறை காட்டு வழியே பயணிக்க நேர்ந்தது. அந்த இடத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. ஒரு பக்கத்தில் காட்டு தீ எரிந்து கொண்டே வந்தது. அவருடைய மறுபக்கத்தில் ஒரு பாம்பு ஒன்று இருந்தது. இன்னொரு பக்கத்தில் ஒரு புலி ஒன்று அவரை தாக்குவதற்காக வந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கத்தில் வேடன் ஒருவன் அம்பை வைத்து கொண்டிருந்தான். இப்படி 4 திசையிலும் அந்த நேர்மையான மனிதனுக்கு சோதனை. இது ஒரு கதை தான். இப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும். 4 திசையிலும் சோதனை, எல்லா மனிதரிடமிருந்தும் சோதனை. நம்முடைய வாழ்க்கையில் கூட இது நடக்கும். ஆனால் அப்படிப்பட்ட தருணத்தில் இதோ இந்த நேர்மையான மனிதன், கடவுளுக்கு அஞ்சு வாழ்கிற மனிதன், கடவுளை நோக்கி மன்றாடினான், கடவுளை நோக்கி செபித்தான். கடவுள் அவருடைய குரலுக்கு செவி சாய்த்தார். அந்த நேரத்தில் மழை பெய்தது. அந்த காட்டுத்தீ அணைந்து போனது. அந்த மரத்திலே இருந்த பாம்பு அந்த வேடனை கொத்தியது. அதனால் அந்த வேடன் குறியானது தவறி போய் எதிரே பாய்ந்து வந்து கொண்டிருந்த அந்த புலியின் மீது பட்டது. வேடனுக்கும் ஆபத்து, புலியும் மடிந்து போனது. பிறகு இவனுக்கான பாதை திறந்தது. சோதனைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் ஜெபம், தபம், அறச்செயல்கள். சகோதர சகோதரிகளே, எசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்கிக் கொள்வேன். ஆமென்.